ஏன் சிரிக்கிற? இதே கேள்வியை நானும் கேட்கலாம்ல. ஏன் சிரிக்கிறீங்க சார்? விடிஞ்சிடும் போலயே. ஏய், நீங்க எப்பதான் பேசி முடிக்கிறீங்கன்னு நானும் பாக்குறேன். எல்லா நேரத்திலயும் காலனி ஆளுங்க அங்கேயும் இங்கேயும் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. இதுங்க பேச ஆரம்பிச்சதுல இருந்து ஒரு ஈ காக்கா கூட இங்க வரல. இந்த கொசு மட்டும் வந்து நம்மள விடாம தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கு. நானும் சாயங்காலத்துல இருந்து கொசுவை அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா இதுங்களும் ஒரு கொசு கூட கடிக்கவே இல்லையே. தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்குதுங்க. அனு, என் மேல வருத்தம் ஒண்ணும் இல்லையே. ஆனா நீங்க ஒரு மெசேஜ் கூட. சும்மா கலாச்சே சார். இப்போ உங்க மேல ஒரு வருத்தமும் இல்ல. சரி, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் வரவா? ஓகே சார். டிரைவர். ஓகே, பாய். அப்பாடா, ஒரு வழியா போட்டாண்டா எண்டு காட. ஏய், நில்லு நில்லு நில்லு. இப்ப எங்க போற? ரொம்ப அவசரமா? இது என்ன கேள்வி? நான் வீட்டுக்கு போறேன். வேற எங்க போவாங்க? இவ்வளவு நேரமா எங்க போயிருந்த? இப்பதான் உனக்கு வர தோணுச்சா? இவ்வளவு நேரம் அதுங்க பேசிக்கிட்டு இருந்தது, அப்பெல்லாம் உனக்கு வர தோணலையா? யாரு பேசிட்டு இருந்தாங்க? என்ன சொல்றீங்க? எங்க போறேன் ஏது போறேன்னு கேட்டுட்டே இருக்கீங்க. சரியான லூசா இருப்பீங்க போல இருக்கு. எல்லாம் என் தலை எழுத்து. என்ன போய் லூசுன்னு சொல்லிட்டு போகுதே. ஐயோ ஐயோ, நம்ம வண்டிக்கு ஒண்ணும் ஆகலையே. அப்பாடா. இன்னும் போகலையா நீங்க? சாப்பிடு பங்கஜ், உனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபுட் சாப்பிடு. வேணாம். ஏன் பங்கஜ், டயட்டா? ஒவ்வொரு பன்லையும் ஒவ்வொருத்தங்க பேர் எழுதிருக்குமா, அவங்களுக்கு தான் கரெக்டா அந்த பன் போகுமா. உன் பேர் இருக்கான்னு பாத்தியா? செம்ம காமெடி பங்கஜ். நாளைக்கு ஞாபகப்படுத்து. சிரிக்கிறேன். இன்னைக்கு எனக்கு மூடு இல்லை. தேங்க்ஸ். நான் சொல்றது ஏதாவது உனக்கு புரியுதா? நீ தான் ஒண்ணுமே சொல்லியே, புரியுது. நீயும் இந்த சென்னை கிளைமேட்டும் ஒண்ணு. எப்ப வெயில் அடிக்கும் எப்ப மழை பெய்யும்னு யாருக்கும் தெரியாது. எரிச்சல் தான் வரும். பங்கஜ் பங்கஜ், உண்மை பேசுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஸ்கூல்ல பிரைஸ் தருவாங்க, ஞாபகம் இருக்கா? நான் கொஞ்சம் டிஃபரெண்ட். பொய் சொல்ற பசங்களுக்கு கொடுப்பேன். பிரியாணி, குலாப் ஜாமுன் எல்லாம் உனக்கு நான் தர பிரைஸ். சாப்பிடு. எதுக்கு சுத்தி வச்சு பேசிக்கிட்ட? நேரடியா விஷயத்துக்கு வர. நீ என்ன தப்பு பண்ண? என்ன கிளைமேட்டோ, மழையா வெயிலா இல்ல புயலான்னு தெரியல. இப்ப தெரிஞ்சிட பங்கஜ். 2 கேள்வி மட்டும் கேட்கிறேன். 2வது கேள்வியை முதல்ல கேட்கிறேன். அனு நம்ம வீட்டு பக்கம் வந்தத ஏன் என்கிட்ட இருந்து மறைச்ச? சாப்பிடு பங்கஜ். அதை நிப்பாட்ட வேண்டாம். பாவம், சாப்பாடு என்ன பண்ணிச்சு? ஆனா நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் சரியா பதில் சொல்லு. பதில் சொல்றேன்னு ஏதாவது கதை சொல்லாம நிஜத்தை மட்டும் சொல்லு. அடுத்த கேள்வி. ஃபைன். அனு வந்தத நீ ஏன் என்கிட்ட சொல்லலாங்கிறத நானே கண்டுபிடிச்சேன். இப்ப அடுத்த கேள்வி. அந்த பேப்பர் எங்க? லெட்ஜர் பேப்பர். அதான் நீ கிழிச்சு எடுத்தியே அந்த பேப்பர்.
நீ சொல்ற பதில்ல தான் இன்னைக்கு என்ன கிளைமேட்னு தெரியும் பங்கஜ். அந்த பேப்பரை ஏன் கிழிச்ச? அது எங்க இப்ப? யார்கிட்ட இருந்து எதை மறைக்கிறதுக்காக அப்படி செஞ்ச? ஆமா கிழிச்சேன், நான் தான் கிழிச்சேன். ஏன் கிழிச்சேன்? பழைய சூர்யா இப்படிப்பட்டவன்னு யாருக்கும் தெரியக்கூடாதுங்கிறதுக்காக கிழிச்சேன். பட்ட மாதிரி 8 திசையிலும் பறந்துகிட்டு இருக்கிற உன் வாழ்க்கைக்கு யாரும் தடை போட்டக்கூடாதுங்கிறதுக்காக கிழிச்சேன். உன் பழைய வாழ்க்கை யார் யாருக்கும் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. உன் பாஸ்ட் எனக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். இன்னொரு தடவை சொல்றேன், எனக்கு மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். பட் பங்கஜ், யூ நோ ஒன் திங், என் பழைய வாழ்க்கைய இன்னொருத்தர்கிட்ட சொல்ல போற நாள் ரொம்ப தூரத்துல இல்லை. அதை ஏத்துக்க இப்பவே நீ மனசளவுல தயாராக. வரேம்மா. ஏ அனு, நில்லு. வர வர உனக்கு ஞாபகம் மறதி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. என்னது? அம்மா, இந்த ஃபைல் அங்கேயே இருக்கட்டும். இந்த ஃபைல் சந்திரா சார் கொடுத்தது. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபைல். ஆபீஸ்க்கு கொண்டு போனா எங்கேயாவது வச்சிருவேன் தான். எங்க எடுத்துட்டு வந்த? இது அங்கேயே இருக்கட்டும். ஆபீஸ் ஃபைல் எல்லாம் எதுக்கு நீ வீட்டுக்கு எடுத்துட்டு வர? அங்கேயே வச்சுக்க கூடாதா? வீட்டுல ஏற்கனவே இருக்கிற குப்பை பத்தாதா? குப்பையா? ரொம்ப முக்கியமான ஃபைலுமா இது? குப்பைன்னு சொல்ற? சரியான ஆளுமானி. என் மேல நம்பிக்கை வச்சு சந்திரா சார் கொடுத்த ஃபைல் இது இங்கே இருக்கட்டும். நீ அது பக்கத்துல போகாம இருந்தாலே போதும். அது பாட்டுக்கு பத்திரமா இருக்கும். வரவா? பொண்ணுங்க 4 அடி வளர்றதுக்குள்ள நாக்கு 40 அடி வளர்ந்துருது பூர்ணி. யாருக்கா உன்னைய சொல்ற? மூஞ்சி பாரு. இந்த புஷ்பா அனு இப்பதான் கிளம்பி போனா சுப்பு. பார்த்தேன். சுப்பு, நேத்தே சொல்லணும்னு நினைச்சேன். இங்க பக்கத்துல இருக்கிற ஆபீஸ்ல 2 பேருக்கு சமைச்சு கொடுக்கணுமா? வீட்டு சாப்பாடு தான் வேணுமா? பணம் பிரச்சனையே இல்லையா? டேஸ்ட் தான் முக்கியமா. சமைச்சு தருவா சுப்பு? புஷ்பா, எதுக்கு இப்போ உனக்கு இந்த தேவையில்லாத வேலை? அனுதான் வேலைக்கு போறாள்ல, கை நிறைய சம்பாதிக்கிறாள்ல, அப்புறம் இதுக்கு என்ன அவசியம்? அவ சம்பளம் அவ கல்யாணத்துக்குன்னு சொல்லியிருந்தோம்ல, அது நமக்கு வேண்டாம். நம்ம சம்பாதிச்சு வீடு நடத்தினா போதும். எல்லாம் சரிதான். அதுக்காக திருப்பி சமையல் செய்ய போவியா நீ? முறுக்கெல்லாம் சுட்டு வித்திருக்கோமே சுப்பு, இப்பயே வேணாங்கிற? அதெல்லாம் ஒரு காலம் புஷ்பா. இனிமே நாம நினைச்சாலும் அதெல்லாம் பண்ண முடியாது. அதெல்லாம் விடு புஷ்பா. என்னத்தா எதை வேணான்னு சொல்றீங்க? யாரோ 2 பேரு சமையல் செஞ்சு கொடுங்கன்னு அக்காவை கேட்டாங்களாம். உடனே இவளும் ஆரம்பிச்சிட்டேன். அக்கா, அதெல்லாம் எதுக்குக்கா இன்னும்? எப்பவும் முறுக்கு சுட்டு வித்த, இனிமேலுமா அதை செய்யணும்? அதான் இப்ப அனு வேலைக்கு போய் கை நிறைய சம்பாதிக்கிறாள. பாத்தியா, பூர்ணியும் நான் சொன்னதையே தான் சொல்றா. 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டு ஒன்னா சொல்றீங்களா? நான் பெரிய சமையல்காரியை பேரு வாங்கிருவேன்னு உன் நொத்தானுக்கு பொறாம. என்னோட திறமைக்கெல்லாம் யாரும் அணை போட முடியாது. இன்னைக்கு இல்லனாலும் இன்னொரு நாளைக்கு உங்களுக்கு எல்லாம் அது புரியத்தான் போகுது. நான் பெரிய சமையல் கலைஞராய் பத்மஸ்ரீ பட்டம் வாங்காம விட மாட்டேன். இல்லனா என் பேரு புஷ்பா கிடையாது.
மார்னிங் சார். ஏன் மீரா, அந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் ப்ராஜெக்ட் பத்தி அப்டேட் கேட்டிருந்தேனே, என்னாச்சு? அதான் நேத்து நான் அப்டேட் பண்ணனே சார். எஸ், ஆனா அனு கிட்ட இன்புட்ஸ் வாங்க சொல்லியிருந்தேனே, வாங்கிட்டீங்களா? இன்னைக்கு வாங்கிடுறேன் சார். தட்ஸ் இம்பார்ட்டன்ட் மீரா. ஏன்னா அனுக்கு இதை பத்தி எல்லாம் தெரிஞ்சிருக்கு. a common man's perspective. So அவ கூட டிஸ்கஸ் பண்ணு. ஷியோர் சார். another thing மீரா, சீசன் கிரீட்டிங்ஸ் மாதிரி இந்த தடவை சும்மா ஏதாச்சும் பண்ணாம டிஃபரெண்டா கிஃப்ட் பண்ணலாம்னு யோசிச்சேன். வாட் யூ திங்க் மீரா? எஸ் சார், நானே இதை பத்தி சூர்யா சார் கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு தான் இருந்தேன். ஏன் எங்க கூட எல்லாம் டிஸ்கஸ் பண்ண மாட்டீங்களோ? நோ நோ, நாட் லைக் தட் சார். ஓகே, டெல் மீ நவ், என்ன டிஸ்கஸ் பண்ணணும்? என்ன மாதிரியான கிஃப்ட், நம்ம பட்ஜெட் என்ன, யார் யாருக்கெல்லாம் தரணும், இந்த மாதிரி தான் சார். மீரா, பட்ஜெட்லாம் ஒரு இஷ்யூவே இல்ல. யூ ஃபர்ஸ்ட் கம் அப் வித் an ஐடியா, அதுதான் முக்கியம். ஐ ஹேவ் an ஐடியா சார். நம்ம இன்வெஸ்டர்ஸ், வெல்விஷர்ஸ் எல்லாருக்கும் ஒரு மொபைல் போன் கிஃப்ட் பண்ணலான்னு. தட் இஸ் டோட்டலி கிராப் மீரா. எப்ப பாரு மொபைல் மொபைல் மொபைல்னு. ஏன் நம்ம வெல்விஷர்ஸ் கிட்டலாம் மொபைலே இல்லையா? எல்லாருக்கும் மொபைல கிஃப்டா கொடுத்துட்டு இப்ப குப்பையை ஒழிக்க என்னடா பண்றதுன்னு யோசிக்கிற மாதிரி நாளைக்கு இ வேஸ்ட ஒழிக்க என்னடா பண்றதுன்னு தலையை பிச்சுக்கணுமா? அதானே? வாட் இஸ் திஸ் மீரா? ஓகே மீரா, ஐ திங்க் யூ ஆர் நாட் குட் அஸ் தீஸ் திங்ஸ். டூ ஒன் திங், போய் அனு கிட்ட கேளு. அவகிட்ட நிச்சயம் நல்ல ஐடியாஸ்லாம் இருக்கும். கனெக்டிங் டு த பீப்புள், கனெக்டிங் டு த சொசைட்டி, கனெக்டிங் டு த மாசஸ். ஷீல் ராக் மீரா. 2 ரூபாய்க்கு தனி பவர் இருக்கு ப்ரோ. தமிழ்நாட்டே சும்மா கலக்கிச்சுல. வாட் a ஸ்லோகன். அது அந்த கேலண்டர் இருக்கே, நம்ம எல்லாரும் சொல்லி ஒன்னு யோசிச்சோம். அவ புதுசா ஒரு விஷயத்தை யோசிச்சான். இன்னும் ரிசப்ஷன். அதுக்கு அம்மா அந்த கேலண்டர் பார்த்தனே சொல்லிட்டாங்க, நம்ம போட்ட கேலண்டர்லயே இந்த கேலண்டர் தான் பெஸ்ட். ஐடியானா அப்படி இருக்கணும் மீரா, சும்மா நெருப்பு பொறி பறந்ததுல. So Meera, you just discuss with Anu and get back to me on the same. பட் சார், இப்படி எல்லாத்தையுமே அவகிட்ட டிஸ்கஸ் பண்ணனும்னா? Nothing wrong மீரா. போன வருஷமே நான் சொன்னேன், எல்லாருக்குமே வீட்ல நெய்ல சுட்ட முறுக்கு, கருப்பட்டி அல்வா காம்போல கிஃப்டா தரேன்னு. What you guys did? Laughed at me. நான் சரி நேத்துக்கல. மீரா, views would change person to person. ஈகோக்குலாம் இங்க எட்டமே இல்ல. நீ என்ன பண்ற, அனு கிட்ட பேசு. அவ என்ன சொல்றான்னு கேட்டுட்டு அதை இம்ப்ரூவ் பண்ணுவோம். Got it? அனு ஒரு ஐடியா சொல்லி அதை ஏத்துக்கிறதுக்கு சந்திரா சார் சொன்ன ஐடியாவே சரின்னு சொல்லிடலாம். சார், நீங்க சொன்ன முறுக்கு ஐடியாவே ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது சார். Really மீரா? Yes sir, really a great idea. ஆனா போன வருஷம் எல்லாம் கிண்டல் பண்ணீங்கல்ல? அது போன வருஷம் சார். இந்த கொரோனா பீரியட்ல எல்லாருமே வெளிய ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடவே பயப்படுறாங்க. நாம பக்கா சேஃப்டி மெஷர்ஸ் ஃபாலோ பண்ணி செஞ்சதுன்னு சொன்னா everybody will be impressed. Exactly மீரா. Please get into this immediately. You should always think out of the box like me. Sure sir. இனிமே நிச்சயமா உங்கள மாதிரி எல்லாமே அவுட் ஆஃப் தி பாக்ஸ் அதான் சார் திங்க் பண்ணுவேன். Have a good day sir. அப்புறம் அனு கிட்ட டிஸ்கஸ் பண்ண மறந்துடாத. அனு 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 எல்லாத்துக்கும் அனு. இந்த ஆபீஸ்ல எல்லாருக்கும் அனு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பங்கஜ். என்ன தெரியும் அவளுக்கு? ஏன் இப்படி ஆளுக்கு அவளுக்கு இவ்ளோ பில்டப் கொடுக்கறாங்க? என் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, என் குவாலிஃபிகேஷன் என்ன? இந்த மீரா போயும் போயும் அந்த அனு கிட்ட இருந்து கத்துக்கணுமா? மை காட், கத்துக்கிறதுக்கு அவகிட்ட என்ன இருக்கு பங்கஜ்? எப்படி நடிச்சு எல்லாரையும் ஏமாத்தலான்னு வேணா கத்துக்கலாம். பட் அவளோட நடிப்பு எனக்கு ஒரு நாளும் வரப்போறது இல்ல பங்கஜ். மீராஜி, கூல். ஆங்கர் இஸ் நாட் குட். நான் இந்த ஆபீஸ்க்காக எவ்வளவு உழைக்கிறேன், யார் கணக்கோ அது தெரியவே மாட்டேங்குது. அவ ஒரு பிஞ்சு செருப்பை போட்டுக்கிட்டு காலை தேய்ச்சி தேய்ச்சி நடிச்சா எல்லாரும் ஓடு உருகிட்டு இருக்காங்க. Ridiculous. Somehow I started feeling I'm doing a thankless job. எங்க ஊர் பக்கம் ஒரு பழமொழி ஒன்னு சொல்லுவாங்க. ஐயோ, ஆட்டுக்கு தாடிய ஆண்டவன் அளந்துதான் வச்சிருக்கான்னு சொல்லுவாங்க. வாட்? ஆட்டு தாடியா? ஈஸியா புரியுற பழமொழியே உங்களுக்கு தெரியாதா? மீராஜி, அந்த ஆடு குதிரை மாதிரி தெரியும் போது
அது கிட்ட போய் வம்பிழுக்க கூடாது. சோ வெயிட் ஃபார் யுவர் டைம். டு பி ஃப்ராங்க் பங்கஜ், அப்படி ஒரு டைம் வருங்கிற நம்பிக்கையே சுத்தமா போயிடுச்சு. இந்த நேரம் பார்த்து சூர்யா சார் வேற ஆபீஸ்க்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. சந்திரா சாருக்கு தான் அனு ரொம்ப பயப்படுவான்னு நினைச்சா அவரு மூச்சுக்கு 300 தடவை அனு கிட்ட டிஸ்கஸ் பண்ணுன்னு சொல்றாரு. எல்லாம் என் நேரம். மீராஜி, நிறைய விஷயம் உங்களுக்கு தெரியாது, நான் சொல்ல மறந்துட்டேன். மிஸ்ஸஸ் பிரகாஷ் திடீர்னு ஒரு நாள் அனு மேடம் வீட்டுக்கு போயிட்டாங்க. வாட்? ஏன் எந்திரிச்சிட்டீங்க? உட்காருங்க. ஐ கான்ட் பிலீவ் திஸ். இனிமே இந்த வார்த்தையை நீங்க அடிக்கடி சொல்ல வேண்டியிருக்கும். நம்ம சாரதா மேம் அனு வீட்டுக்கு போனாங்களா? எப்படி பங்கஜ்? கார்ல தான். சாரி. நல்ல வேளை அன்னைக்கு ஏதோ ஒரு கெஸ்ட்ல நான் அங்க போனேன். அவங்கள தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பிட்டேன். மனசே இல்லாம அவங்களும் அனுவை பார்க்காமலே போயிட்டாங்க. நம்ம மேம் போய் அவளை பாக்குற அளவுக்கு அவன அவ்வளவு பெரிய அப்பா டக்கரா? ஐ கான்ட் கண்ட்ரோல் மை செல்ஃப் பங்கஜ். இதுன்னு இல்ல மீராஜி, பொதுவா நடக்கிறது எல்லாமே அனு மேடம்க்கு சாதகமா தான் நடந்துகிட்டு இருக்கு. நீங்க வேற அனு மேடம்னு சொல்லி வெறுப்பேத்தாதீங்க பங்கஜ். சோ வாட் நெக்ஸ்ட் மேடம்? தெரியல பங்கஜ், பட் ஐ நீட் டு டூ சம்திங் பிகர். ஐ வில் சர்டன்லி டூ. ஹலோ, யாரு? வணக்கம் புஷ்பா மேம். வணக்கம் வணக்கம், நான் புஷ்பா மேம் தான் பேசுறது. நீங்க யார் பேசுறது? மீரா பேசுறேன். மீராவா? எந்த மீரா? ஐயோ, மீரா மேடமா? குரல் கேக்குவதே நினைச்சேன் நீங்களா தான் இருக்கும்னு. என்னங்க மேடம், நீங்களே எனக்கு போன் பண்ணிருக்கீங்க, அதிசயமா. நல்லா இருக்கீங்களா புஷ்பா மேம்? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா மேடம்? ஒரு 2 நிமிஷம் பேசலாமா? பிஸியா இருக்கீங்களா? ஐயே, என்ன 2 நிமிஷம்? அரை மணி நேரம் கூட பேசுங்க. நான் அப்படியே சும்மா ஃப்ரீயா தான் இருக்கேன். நான் எல்லாம் என்ன பிஸி, நீங்க தான் பிஸி. கால்ல சக்கரத்தை கட்டிட்டு ஓடுறீங்க. அன்னைக்கே கூப்பிடணும்னு நினைச்சேன், வேலை பிஸில மறந்துட்டேன். நீங்க செஞ்ச முறுக்குன்னு ஒரு நாள் அனு கொண்டு வந்து கொடுத்தா, அப்படி ஒரு முறுக்க நான் சாப்பிட்டதே இல்ல. நீங்க மட்டும் இத பிசினஸா பண்ணீங்கன்னா வேர்ல்ட் ஃபேமஸ் ஆயிடுவீங்க. ஐ அம் ஷூர். முறுக்கு சாப்பிட்ட அன்னைக்கே உங்க கைய புடிச்சு முத்தம் கொடுத்து கண்ணுல ஒத்திக்கணும்னு நினைச்சேன். எங்க சந்திரா சார் எப்பவுமே உங்க முறுக்க பத்தி தான் பேசிட்டு இருப்பாரு. இப்போ முறுக்கெல்லாம் பண்றீங்களா? சும்மா எப்பயாச்சும் வீட்ல பண்றதுதான். முன்ன மாதிரி பண்ணி விக்கிறதெல்லாம் இல்ல. ஓ, பிசினஸ் வேற பண்ணிட்டு இருந்தீங்களா? ஐ டோன்ட் நோ தட். அப்போ நீங்களே பண்ணலாமே. புரியல மேடம். ஒரு பெரிய ஆர்டர் இருக்கு. நெய் முறுக்கும் கருப்பட்டி அல்வாவும் செஞ்சு தரணும். இந்த வருஷம் எங்க கிளைண்ட்ஸ் எல்லாருக்கும் வீட்ல செஞ்ச தரமான ஸ்வீட்ஸ் கொடுக்கறதா நாங்க எல்லாரும் பிளான் பண்ணிருக்கோம். ஆனா நீங்க இப்போ விக்கிறதெல்லாம் இல்லன்னு வேற சொல்றீங்க. அதான் யோசிக்கிறேன். பெரிய ஆர்டரா? கருப்பட்டி அல்வாவும் முறுக்குமா? எஸ், பணம் ஒரு பிரச்சனையே இல்ல. என்ன கேட்டா நீங்களே இந்த ஆர்டர் எடுத்து பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்றேன். ஆமா மேடம், ஐ ஹேவ் டிசைடட். நீங்க தான் பண்ணணும். எங்க ஆபீஸ் அட்மின் டீம்ல இருந்து ஒருத்தரை அனுப்புறேன். அவர்கிட்ட முதல்ல ஒரு 50,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து அனுப்புறேன். மத்ததெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். 50,000? அட்வான்ஸே அவ்வளவா?